ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நமக்கு வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சிறிதளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நாங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் நல்லா வேகணும். இந்த தண்ணியில் கத்திரிக்காயும் இந்த தக்காளி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப சுவையாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இந்தளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேலம் ஈஸி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.